الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போவதற்காக வேண்டி உத்தரவு கேட்கின்றார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஃபகால சொன்னார்கள், கேட்டார்கள், அஹய்யுன் வாலிதாக், உங்களுடைய பெற்றோர்கள் தாயும் தகப்பரும் ஹயாத்துடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். கால நஅம், அந்த மனிதருமோ ஓம், எனது தாயும் தகப்பனும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்று சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அப்படியென்றால் அவர்களிலே போய் நீங்கள் ஜிஹாது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விடயத்தை, பெற்றோருக்கு ஹிதமத்து செய்யக்கூடிய அந்த விடயத்தை, பெற்றோரை கவனிக்கக்கூடிய விடயத்தை ஃபஜாஹித், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவர்களிலே நீங்கள் ஜிஹாது செய்து கொள்ளுங்கள் என்று அந்த ஜிஹாதுடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறார்கள். அப்படியென்றால் ஜிஹாத் என்று சொன்னால் லேசாக செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஜிஹாதுடைய விடயத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு ஜிஹாதுக்கு ஒரு மனிதன் போய்விட்டால் ஜிஹாதிலே தனது உடம்பை வருத்தி, உயிரை வருத்தி, கஷ்டப்பட்டு பணங்களை செலவழித்து இப்படியெல்லாம் அந்த ஜிஹாதிலே நடைபெறும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த ஜிஹாது, இந்த வார்த்தையை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் காரணமாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால், உங்களுடைய உடம்பை வருத்தி, உயிரை வருத்தி, நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய பணங்களை செலவழித்து இப்படியெல்லாம் செய்து உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், அவர்களுடைய பணிவிடையிலே ஈடுபட்டு கொள்ளுங்கள், அவர்களை கவனித்து கொள்ளுங்கள், அவர்களுடைய விடயத்தில் இப்படித்தான் ஈடுபட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை ஃபஃபீஹிமா ஃபஜாஹித் என்ற வார்த்தையை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்களை பேணி அவர்களுடைய ஹிதமத்துக்களிலே, அவர்களுடைய பணிவிடைகளிலே, அவர்களை கவனிப்பதிலே எந்த அளவுக்கு பிள்ளைகள் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.